விளையாட்டா தட்டிட்டு ஓடிட்டான் இல்லையா, நான் பாத்துக்கிறேன். அவன் உங்களை கண்டுபிடிச்சிட்டானே சார். நான் யாருன்னு போலீஸ்ல காட்டி கொடுத்துருவான்னு பயப்படுறியா? அவனை பில்லான்னு போலீஸ் நம்பர் வரைக்கும் அவன் வார்த்தைக்கு அங்க மதிப்பு இருக்காது. அது சரி, உண்மையான கோகுல்நாத் இருக்கானே, அவன் ஒருவேளை உங்களை காட்டி கொடுத்துட்டான்னா? அங்கதான் நான் இன்னும் கிரேட். போலீஸ் கோட்டைக்குள்ளேயே புகுந்து விளையாடுறேன்னா சுருக்கமா சொன்னா நான் ஒரு மாஸ்டர் ஆஃப் பிளான்ஸ். டோன்ட் வரி. அகில உலக போலீஸ் அதிகாரியை அடைச்சு வச்சு இப்படி அக்கிரமம் பண்ணா ஒன்னு சொல்றேன், இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதை விட பயங்கரத்தெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன் மிஸ்டர் கோகுல்நாத். ஆண்டவனே என் கண்ணு முன்னால வந்தாலும் அவனையும் உள்ள அடைச்சு வச்சுட்டு நான் ஆண்டவன் ஆயிடுவேன். எனிவே, நீங்க உள்ள இருந்தாலும் வெளியில உங்க எல்லா வேலைகளையும் நான் ரொம்ப ஒழுங்கா செய்யறேன். இந்த இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ் எல்லா விஷயத்திலும் எக்ஸ்பர்ட். ஓகே, நீங்க உங்க ஹெல்த்த பாத்துங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். பாத்துமா? பாய். ஐம் சாரி தடியா, நீ ஜாலியா இருக்க நேரத்தை நான் கெடுத்துட்டேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் தேவை. ஒரு 5 நிமிஷம் மாலிஷ் பண்ற, அதுக்கப்புறம் சில கேள்விங்க கேட்கிறேன், ஒழுங்கா பதில் சொல்லிடு. இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசுவோம். போலீஸ் கோஷ்டியோட டிஎஸ்பி உங்களை ரவுண்ட் அப் பண்ணும் போது நீ சில ஆட்களோட தனியா ரூம்ல இருந்த. அங்கேதானே டிஎஸ்பிய சுட்டு தழுந்த. அந்த கடவுளை நீ சுட்டதுக்கு நான் உன்னை கைமா பண்ணல. கொஞ்சம் விஷயத்தை நான் சொல்றேன். டிஎஸ்பி சார நான் சொல்லல, ஜெகதீஷ் தான் சுட்டாரு. ஜெகதீஷ், அந்த கொலை எப்படி நடந்தது? அங்க போலீஸ் வந்தது எங்களுக்கே தெரியாது. நானும் எங்க பசங்களும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஜெகதீஷ் சார் அந்த ரூமுக்குள்ள வந்தாரு. எந்த நேரத்தில் தண்ணி போட்டு இருக்கீங்க? கீழே போலீஸ் ரைடு வந்தாச்சு. யாரும் எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. டிஎஸ்பி அலெக்சாண்டர்? ஆமா, நானே தான். இன்டர்போல் ஆபீசரா நடிச்சு ரொம்ப சாமர்த்தியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏமாத்திட்டேன். இனிமே உன் நாடகம் நடக்காது ஜெகதீஷ். என் நாடகம் என்னைக்கு நடக்கும் மிஸ்டர் அலெக்சாண்டர்? அதுக்கு முடிவே கிடையாது. அநியாயமா வந்த சின்சியர் ஆபீசரை சுட்டுட்டாங்க. What a gentleman he was. சார், நடந்ததை எல்லாம் நீ அப்படியே வந்து போலீஸ் கிட்ட சொல்லணும். வாக்குமூலத்திலே ஜெகதீஷ் பத்தி ஒரு விஷயம் கூட விடக்கூடாது. என்ன? டிஎஸ்பியை கொன்னது நான் தான் கிளியரா சொல்லிட்டு இல்ல? சொல்லாம இருந்தா கொல்லாம விடமாட்டான் போல இருக்கு சார். அவ்வளவு உண்மையை நான் கக்காம இருந்தா இப்போ உங்ககிட்ட உயிரோட ஆஜரா இருக்க முடியாது. சோ உனக்கு உயிர் மேல ஆசை. எனிவே, நடந்து போச்சு. விளையாட்டா நம்ம நினைச்ச ராஜா இப்ப விபரீதமாயிட்டான். ஆல்ரைட், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். மிஸ்டர் ரஞ்சித், கொஞ்ச நாளைக்கு முன்னாலே 2 குழந்தைகளை கூட்டிட்டு வந்து ராஜா போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்தானே, அந்த குழந்தைகளை கூட டிஎஸ்பி சென்ட் மேரிஸ் கான்வென்ட்ல சேர்த்தார்ல, அந்த குழந்தைகள் எனக்கு வேணும்.
நீங்க ராஜா மாமாக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா? பின்ன உயிர் சின்னதாங்க. அவன் உடனே அவளை கூட்டிட்டு வச்சானா. வாங்க போலாம். சார், வெளியே ஜானாத் வந்திருக்கான். ஜெயா? ஆமாங்க சார், அந்த டைரி அவங்களே இருக்கதான் சொல்றான். டைரி அவன் கையில தான் இருக்கா? யாரா இருந்தாலும் சரி, உடனே ஹாலுக்கு கூட்டு வா. கமன். ஹாய் ஜே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறோம். எப்படி சுகமெல்லாம்? பார்த்ததுக்கு அப்புறமா கேக்குறிய? கால் சுகம் இல்ல, ஆள் பரவாயில்ல. உங்க கூட கொள்ளையில கூட்டு சேர்ந்தனே, என் குடும்பமே கொள்ள போயிடுச்சியா? வெரி சாரி ஜே. சாரி சுலபமான வார்த்தை. தட்ஸ் ஆல் ரைட். இப்ப உனக்கு எனக்கும் ஒரு டீல். இதுல நீ லெவலா கொடுக்க முடியாது, லம்பா கொடுக்கணும். விஷயத்துக்கு வா. அந்த டைரி உங்ககிட்ட இருக்கா? சரக்கு இல்லாம பேசுறதுக்கோ வக்கில்லாம உங்களை சந்திக்கிறதுக்கோ நான் என்ன முட்டாளா? மிஸ்டர் ஜெகதீஷ், என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உங்க எல்லாருடைய ஜாதகமும் என் கையில. அதுக்கப்புறம் உங்க பேரும் அட்ரஸும் எனக்கு தெரியாதா? எல்லாமே அந்த டைரியில இருக்கே. பணம் எவ்வளவு கேட்கிற? நான் அதிகமான பேராசைப்படுறவன் இல்ல. ஒரு 10 லட்சம். 10 லட்சமா? ஏன் குறைச்சல? நொண்டி ராஸ்கல், எங்களை பிளாக்மெயில் பண்ண சாலா உயிரோட போக மாட்டேன். பைத்தியமா உனக்கு? நம்ம மொத்த உயிரும் அவன் பாக்கெட்ல. அவன் சுட பாக்குறியே? அவன் செத்தா சீரியல் ஆர்டர்ல நம்மளும் சாகணும். என்ன விலையானாலும் தைரியம் வாங்க பாரு. குமார், கெட் பேக். ராதா சொல்றதான் சரி. ஓகே, டைரிய கொடுத்துட்டு 10 லட்சத்தை வாங்கிக்க. 10 லட்சம் ரூபாய் எங்க எந்த இடத்துல வாங்கிக்குவேங்கிறத நான் தான் சொல்லுவேன். டைரிய யார்கிட்ட கொடுப்பேங்கிறத நான் தான் சொல்லுவேன். ஆல் ரைட். டைரி யார்கிட்ட கொடுப்பேன்? 10 லட்சம் ரூபாய் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நான் வர சொல்ற இடத்துக்கு அனுப்புங்க. தனியா தான் அனுப்பணும், அப்பதான் டைரி கிடைக்கும். ஏன் இந்த பொண்ணு கிட்ட? இந்த கூட்டத்திலேயே இந்த பொண்ணு தான் புத்திசாலின்னு நான் ஏற்கனவே சொன்னனே. ஓகே, இடத்தையும் நேரத்தையும் சொல்லு. எடுத்து அப்புறமா சொல்றேன். 10 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்த உடனே உனக்கு நல்ல நேரம் தான். கோகு சார், இன்ஸ்பெக்டர் வர்மா வரார். அப்படியா? எல்லாரும் ரூம் போங்க. அவுட் எவரிபடி. ஒன்னையும் தான். நீ மேல போயிரு, அப்புறம் பேசலாம். ஹலோ மிஸ்டர் வர்மா, வாங்க. என்ன விஷயம்? நான் உங்களை பாப்பேன்னு நினைக்கவே இல்லப்பா. அம்மா, இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்க? எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்தீங்க? யாரும் உங்களை கொண்டு வந்து விட்டதுப்பா? ஓகே சார், அப்ப நான் வர்றேன். ஓகே, போனதெல்லாம் போகட்டும். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இங்க இருக்கிறவங்க கிட்ட நான் தான் உங்க அப்பாங்கிறது தெரியவே கூடாது. இன்னைக்கு ராத்திரி உங்க 2 பேரையும் நான் வந்து கூட்டிட்டு போறேன். டாடிக்கு கிஸ் இல்லையா? குட் குட். உங்க பழைய இடத்துல போய் உட்கார்ந்துங்க. போங்க போங்க. ஜெய, லைன் கிளியர், புறப்படு. அதான் குழந்தைங்க 2 பேரையும் ஜெகதீஷ் இங்க பதுக்கிட்டா. அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்காங்க சொல்லு, இப்ப போய் கொண்டு வந்துடுற. கிங், ஜெய 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 ஜெய.
என்ன உள்ள ஜேஜே இருக்கான். ஜேஜே கதவை திறக்கிறியா இல்லையா? கதவை திற ஜேஜே. ஜக்கு ராஜா அங்கிளா? உண்டாளா? ஆமா, இவர்தான் பாவம். தெருவுல ஆடிப்பாடி கஷ்டப்பட்டு எங்களை காப்பாத்தினாங்க. கான்வென்ட்லயும் சேர்த்து எங்களை படிக்க வச்சாங்க. இவர்தான் எங்க டாடி. டாடியா? ஆமா மிஸ்டர் ராஜா, தாய் இல்லாத என் 2 குழந்தைகளை அனாதை ஆக்கிடாம ஆதரவு கொடுத்து காப்பாத்தினீங்களே, உங்களுக்கு நான் என்ன திருப்பி உதவி செய்ய போறேன்? ஆண்டவனே அவதாரம் எடுத்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது சார். அப்படி சொல்லாதீங்க. ஆமா, அன்னைக்கு போலீஸ் துரத்திட்டு வந்தது என் வீட்டுல வந்து ஒளிஞ்சுங்களே, எதுக்காக? என்ன சார் செய்யறது? கூட விட்டு கூட பாஞ்ச. இப்ப என்ன ஓட விட்டு எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க சார். நான் போய் சொல்றேன், எல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் வரேன் சார். மிஸ்டர், யாராவது ஆளை பாத்தியா? 3 ஆளை பார்த்தேன். எங்க? நீங்க ஒண்ணு, இவர் ஒண்ணு, நான் ஒண்ணு. விளையாடுறியா? உங்ககிட்ட ஏன் சார் விளையாடுறேன்? என் பிள்ளைகளோட விளையாட போறேன். ராதா, பெட்டியில 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஜாக்கிரதை. ஒரு முக்கியமான விஷயம், டைரி உன் கைக்கு வந்த பிறகுதான் பெட்டியை ஜேஜே கையில கொடுக்கணும். பி கேர்ஃபுல். ஜேஜே நான் எங்க பாக்குறது? ஆரோக்கிய மாதா கோயில் பெரிய கல்லறை கிட்ட ஒன்னு அனுப்ப சொல்லி ஜேஜே எனக்கு போன் பண்ணா, ஜாக்கிரதை. ரைட். ஜஸ்ட் a minute. சார், ராதாவை தனியா அனுப்பினா? வாட் டு யூ மீன்? எனக்கு ராதா மேல முழு நம்பிக்கை இருக்கு. போயிட்டு வா. ஓகே. ரஞ்சித், இப்பதான் நம்ம கேங்கே ராதாவை ஃபாலோ பண்ணணும். டைரி ராதா கைக்கு வந்த உடனே ராதா ஜேஜே 2 பேரையும் பணத்தை கொண்டு வந்திருக்கியா? இதோ. குட். நீ நிக்கிற கல்லறைக்கு பக்கத்து கல்லறையில கொண்டு வந்து பெட்டியை வை. நேரா என்ன பார்த்து வா. இந்த கல்லறையில இருக்கிற இந்த கல்லு, இத நகர்த்தினா அதுல டைரி கிடைக்கும். முதல்ல வந்தது நான் தான். இருந்தாலும் இப்ப நீதான் முதல்ல போகணும். ஓகே?
யாரும் போக வேண்டாம். உங்க 2 பேருக்கும் இந்த கல்லறையிலேயே நிறைய இடம் இருக்கு. டைரி கொடுத்துருமா. முதல்ல உன்னை தூங்க வச்சுட்டு அப்புறமா அவனுக்கு தாராட்டு பாடுறேன். கமான், அவுட் வித் இட். கமான். அழகுற எங்க பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எவனுக்கா நீ குளிட்டு ஒண்ணு அதுலயே உழுவேன். ஆட்டியாடா டேய் புடிங்கடா புடிங்கடா அவனை டேய் புடிங்கடா புடிங்கடா. உன் குழந்தைகளை உயிரோட பார்க்கணும்னா உடனே வெளியே வா. ஜெகதீஷ், என் குழந்தைகளை விட்டுடு, நான் வரேன். வெரி குட் ஜே. ராஜா, யாருடைய சந்தோஷத்துக்காக உன்னை பில்லா வாக்கிக்கிட்டு சங்கடப்பட்டியோ அந்த குழந்தைங்க இப்ப என்கிட்ட இருக்காங்க. யாருக்காக நீ ஆபத்துல காலடி எடுத்து வச்சியோ அவங்களுக்காக ஒரு 4 அடி எடுத்து வச்சு முன்னால வா பார்க்கலாம். கமான் கமான் ஐசே.
இப்ப நீ வரல, உன்னால அநியாயமா ஜேஜேனுடைய குழந்தைகள் இறக்க நேரிடும். ஜெகதீஷ் சார், That's like a good boy. ராதா, குழந்தைகளை கொன்னா நீ வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன்னுடைய அருமை காதலன் என் துப்பாக்கி முறையில அவன் சாகணுமா இல்ல உன்னோட சேர்ந்து வாழணுமா? Come out! You எவ்வளவு பவர்ஃபுல் இந்த பாசமும் காதலும். ஆல்ரைட், நீங்க உயிர் பிழைக்கணும்னா அந்த டைரி எனக்கு வேணும். நாதடியார், நீ சொல்ல அந்த டைரி யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இல்ல. நீ சொல்றது பொய்யா இருந்தா உன்னை நான் கம்ப்ளீட்டா சோதனை பண்ண வேண்டி வரும். ராஜா, உங்ககிட்ட இருக்குது அது? ஆனா நீங்க ஒண்ணு இம்புட்டு வந்த பின்னால இருந்தா எடுத்து போட மாட்டாங்களா? அப்ப ஜே டைரி உங்ககிட்ட தான் இருக்குது. இடியட், உனக்கு அறிவு இருக்கா? டைரி என்கிட்ட இருந்தா கொடுத்திருக்க மாட்டேன். 3 பேருமா சேர்ந்து என்ன பைத்தியக்காரனாக்க பாக்குறீங்கல்ல? ரஞ்சித், 2 பேரையும் உயிரோட அந்த குழியில போட்டு போறேன். ரஞ்சித், go ahead. டேயா பிரியா, உன்னோட டைரி தானே வேணும்? என்கிட்ட இருக்கு, நான் தரேன். குட். இந்த டிஎஸ்பி லெட்டர் கூட இதுல இருக்கு. வெரி குட். ஆனா என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இந்த டைரியை நீங்க கொடுத்ததுனால உங்களுக்கு என்னுடைய நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்குது. யாரும் இந்த இடத்த விட்டு அசையக்கூடாது. அசைஞ்சீங்க சுட்டுடுவேன். என்ன தவிர. மிஸ்டர் கோகுல்நாத், நீங்க இங்க இந்த கும்பல்ல இந்த இன்டர்போல் ஆபீசருடைய டியூட்டி இன்னைக்கு முடிஞ்சது. இவ இன்டர்போல் ஆபீசர் இல்ல, போலி, டூப்ளிகேட். இவ உண்மையான கோகுல்நாத்தே இல்ல. எல்லாருமா சேர்ந்து போலீஸையே குழப்புங்க. நான் கோகுல்நாத் இல்ல, இவன் பில்லா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் போனா நீங்க இன்ஸ்பெக்டர் வர்மா இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க. அரெஸ்ட் ஹிம். எந்த ஆதாரத்தினால இவர் அதிகாரி இல்லைன்னு சொல்றேன்? சாட்சியா இருந்த டைரிய கொளுத்திட்டான் சார் இந்த சண்டாள. சண்டாளன்னு சொல்லு, சதிகாரன்னு சொல்லு. ஆனா நான் உண்மையான கோகுல்நாத் இல்லைன்னு நிரூபிக்க ஆதாரம் வேண்டாம், பாயிண்ட் வேண்டாம். பாயிண்ட் நான் சொல்றேன். உண்டோ? இப்ப நெருப்புல போட்டிய டைரி அது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். உண்மை நிர்ணயம் போல இதோ எங்க இருக்கு உங்க அசல் ஜாதகம், ஒரிஜினல் டைரி. சார், இதான் டிஎஸ்பி சார் லெட்டர். இந்தாங்க. தேங்க்யூ. ஜெகதீஷ், வாட் அ க்ளோஸ். எழுந்து வெளியே வாடா. மனுஷனை புதைக்கிற குழியில உன்ன போல மிருகத்தை புதைக்க கூடாது. எவ்வளவு பேர் இங்க நிம்மதியா தூங்குறாங்க தெரியுமா? அந்த தூக்கத்தை ராஸ்கல் கெடுத்துருவேன். இன்ஸ்பெக்டர் சார், இந்த குப்பையை தூக்கி வெளியே போடுங்க. கம் அவுட். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.